தமிழ் சார்பாக இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்டிஸை அவங்கவுங்க அப்பா பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரோட அப்பா பற்றி சொல்லிடலாம். சார் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து மாணவர்கள் ஓகே உங்களோட அப்பாவுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணிக்கிறோம் நம்மளோட அடா 24/7 தமிழ் சார்பா. ஓகே, என்னோட அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் அப்படின்றது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்ததோட ஆஃபீஸில் இருந்தது தான் அதிகம், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே, பொதுவாகவே நான் வந்து சொல்கிறேன், பொதுவாக குறுந்தொகையிலே பார்த்தா நம்மளுக்கு நிறைய மேற்கொள் வந்திருக்கும், வினையே ஆடவருக்கு உயிரேன்னு சொல்லிட்டு. அப்போது எல்லா ஆண்களுக்குமே பார்த்தா அந்த தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சங்க காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி நேர்மையாக இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை பற்றி தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தா நம்மளோட பசங்க வந்து வளருவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாவது எனக்கு இருக்கிறதால தான் நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கேன். சரிங்களா? அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குக்கு மறுபேர் எங்கள் அப்பா தான். எஸ். ஓகே, ஸோ சிங்கிள் வரியில ஹார்ட் ஒர்க் அப்பா. சார் உங்களுக்கு ஃபாதர்ஸ் டே விஷஸ் அதின்கோட அப்பா. ஸோ சார் சீக்கிரம் என்ற புள்ளிங்க வந்துருவாரு, அவர் சொல்லுவாரு. ஓகே சார், நீங்க உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. ஓகே, எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை முடிக்கக்கூடாது, முடிக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடணுன்றதாக மொத்தமாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அது நம்ம கை தேடி வரும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அண்ட் நேர்மைனா எப்படி இருக்கணும், ஸோ ஒரு பர்சனை பார்த்தோம்னா அதை நம்ம எப்படி பழகணும் அவங்ககிட்ட அப்படின்றத மொத்தமாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை எங்கள் அப்பா தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சார் உங்கள் அப்பா. ஓகே, எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம கிரீடம் படம் பார்த்துருப்போம், அதில் வந்து குறிப்பாக ஒரு பாட்டு இருக்கும், என் வானத்தில் ஒரு நட்சத்திரம். அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து என்ன ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையோட அவங்க வந்து அவங்களோட சைட்ல இருந்து அவங்களால என்ன உழைப்பு முடியுமோ அதை போடுறாங்க, நான் என்னோட சைட்ல இருந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நட்சத்திரமா மாறுவோம் அப்படின்றது வந்து ஒரு இதாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணி உங்க அப்பாவோட ஒரு நட்சத்திரமா நீங்க மாறணும் அப்படின்றதையும் நம்மளோட அடா 24 தமிழ் சார்பா நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சேலரியே உங்க அப்பாக்கு கிஃப்டா இந்த வருஷம் கொடுங்க. அவ்வளவுதான். ஸோ சார் உங்க அப்பா பத்தி சொல்லிருங்க. அப்பானா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம படிப்படியாக முன்னேறணும், உழைப்பு மூலயமா எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஓகேவா? குறிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு வாத்தியாரே அவர் தான் சின்ன வயசுலேருந்தே. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கலிலையுமே அவர் இருக்கார். ஸோ அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக. சார் உங்கள் அப்பா பற்றி சொல்லுங்க. ஸோ என் அப்பா பற்றி சொல்லணும்னா ஒரே வேர்டில் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, மிலிட்ரி பர்சன் தான் சொல்லணும். ஆமாம், அப்படி இல்லை, பட் மிலிட்ரி தான். பட் ரொம்ப எப்படின்னா வந்து எல்லா ஆக்ஷனுமே லைக் டிசிப்ளின்டாக இருப்பார். ரொம்ப ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தா வந்து இப்படி பண்ண டைமிங்கு பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு பண்ணால் 10 நிமிஷம் முன்னாடியே பண்ணிவிடு. ஸோ அந்த டைமிங் எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா என் அப்பா தான் மெயின் காரணம். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டே வந்து என் அப்பா, அவர் பேர் வந்து அக்பர், அவருக்காகவே நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே பேசினா எனக்கு கண்ணீர் தான் வரும், எமோஷனல் ஆகிடுவேன். ஓகே மேம். ஓகே சார். ஓகே, ஸோ கடைசியாக ஸோ எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ப்ரொடெக்ஷன். ஸோ சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயம்னாலும் நிறைய பேருக்கு அம்மாட்ட சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காங்க, எனக்கு வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் நான். ஸோ மேஜராக என்னென்னா இவர் தான் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, ஃபேமிலியோட வேல்யூ சொல்லித்தர்றது. ஓகே, ஸோ இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதாவது ஒருத்தவங்க ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீயும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமிலி தான், இவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்கன்னு மனசில் ஏதோ ஒன்று நினச்சோன்னா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒன்றா இருக்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறது. அண்டு அது வயசு ஆக ஆக இப்போல்லாம் நல்லாவே ரியலைஸ் ஆகுது எல்லாருக்கும் அதுதான். ஸோ எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அது மைண்டில் ஏதோ சொல்லி 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 ஓகே சுற்றி இருக்கிறவங்களும் முக்கியம், அவங்களையும் நம்ம வந்து அனுசரித்து போகணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அது என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் அவர் சொன்னதோடைய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே சரிதான் அப்படின்னு. ஸோ எங்கள் அப்பா இப்போ இந்த அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ டிரான்ஸ்போர்ட்ஸில் இருந்து ஸோ கிட்டத்தட்ட
எவ்வளோ வருஷம். ஸோ நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு 35 years சர்வீஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது அடுத்த மாதம் முடியுது. ஸோ எங்கள் அப்பாட்ட சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ரெஸ்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கறதுக்கு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ரிலாக்ஸ், அவ்வளோதான். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து ஓடிட்டுருக்காரு, எல்லாரோட அப்பாவும் தான். ஆனால் எனக்கு வந்து பர்சனலி நம்ம அப்பா ரிலாக்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போனாலும் ரிலாக்ஸ் பண்ண மாட்டார். ஸோ இனிமேல் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காரணம் தேடாதீங்க, ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, ரிலாக்ஸ் ஆகுங்க, நாங்கள் உங்களை எல்லோரும் பார்த்துப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி உழைச்சே பழகிடுச்சு, அதான் உண்மை. என்னோட அப்பா என்ன சொல்லலாம், ஏன்பா இவ்வளோ தானே, அதான் நல்லா இருக்கு, நீங்க ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா, வேலை ஆளுங்க வச்சுக்க சொன்னாலும் இல்லை, எதுக்கு வேலை ஆளு, நானே பண்றேன், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை அவங்களே தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி சென்னைக்கு வந்தானா கூட ஒரு 2 நாள் கூட வீட்டில் தங்க மாட்டாரு. அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதான் இங்க இருக்கிறது, நான் ஊருக்கு போகணும், என் நிலத்தை பார்க்கணும், அங்க இருக்க மக்களை பார்க்கணும், அதுதான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஓகே அவங்க அப்பதான் மொத ஹீரோ. சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் எப்பயுமே சொல்ல, ஏன்னா என்ன வீட்டுல எங்க அக்கா இருக்காங்க, அப்போ ஒரு சண்டை வரும், யார் அப்பா பிள்ளை யார் அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு வேணுமே எங்க அப்பா அம்மாவும் கேட்பாங்க. அப்ப அக்கான்றது எப்பயுமே பார்த்தா அப்பா பக்கம் தான் இருப்பாங்க, நாங்க வந்து எப்பயுமே அம்மா பக்கம் இருப்போம். நான் கடைசி பையன்றதால 2 பேரையும் சொல்லுவேன். சரிங்களா? அப்பா பிள்ளையும் சரி, நான் அம்மா பிள்ளையும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஞாபகம் எனக்கு நீங்க சொன்னே வந்துச்சு. ஓகேம்மா. ஓகே, எஸ், அவ்வளோதான். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க, அம்மா இருக்காங்க, நாங்கள் இருக்கோம், தியோ இருக்குது, அதாவது எங்கள் பப்பி இருக்குது, அவன் வந்து ஜாலியாக விளாடுவான், அவன் கூட எல்லாம் விளாண்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணுங்க, அதுதான் மெயினாக. அவ்வளோதான் சார். ஸோ இந்த வீடியோவில் இன்னொன்று, மற்ற அப்பாக்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் gift கொடுக்கணும், அது என்ன gift அப்படின்னு சொல்லிடுவோமா? ஸோ 3 gift. ஸோ என்ன சார் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சொல்லிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எப்பயுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட அப்பாவும் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்மளோட பையன் சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம அப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா, நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், அடுத்து என் பையன் கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படி இல்லாத வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும், என்னடா ஒன்றும் ஆகலை, என்னடா ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுதான், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுவாகவே இருக்கும், நம்ம இருந்தோம் அடுத்து உன்னால உண்மை வரலன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கே ஒன்று வந்து ஆடடா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். அந்த ப்ரெஷர்ன்றதை நீங்க அப்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது ஃபியூச்சர்ல பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு நல்ல மெமரிஸா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம அப்பா திட்டினது எல்லாமே இப்பதான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் உரைக்கும், ஆமா அந்த விஷயம் உண்மைதான், நம்ம அப்பா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரப்பதான் நம்மளுக்கு தெரியும். அதனால வீட்டுல எது சொன்னாலுமே எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளோட அடால எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் மோட இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் இருந்தாலும் சரி, ஆஃபர் அப்படின்றது எப்பயுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுவும் குறிப்பா பார்த்தா ஃபாதர்ஸ் டேனா சொல்லவே தேவையில்ல. ஓகே, குறிப்பா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து, ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தா தமிழ்நாட்டில் ஓகே இங்க இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது பார்த்தா டிஎன்பிஎஸ்சி, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நம்மளோட ADA24 நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது கொண்டு போயிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தா நம்மளோட நான் இன்டர்வியூக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அடுத்த குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி பண்ணா ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல நீங்க எல்லா எக்ஸாமும் சேர்ந்த மாதிரி நீங்க படிக்கணும் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குப்பா. இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எல்லா பேட்சஸுமே பார்த்தா இந்த ஒரே ஆக்சஸ்ல உங்களால வாங்க முடியும். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஓகே DADDY20 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு ஆஃபர் கிடைக்குது. 3799 அப்படின்ற ஒரு ஆஃபர் கிடைக்குது. ஸோ மறக்காம பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 1க்கான நல்ல வேகன்சி நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். குரூப் 4க்குமே பார்த்தா வேல்பாரி அப்படின்ற புது பேட்ச் இன்னைக்கு தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். குரூப் 1க்கு பார்த்தா அசோகர் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இதுதான் பார்த்தா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசன்டான பேட்சஸ். சரிங்களா? ஸோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேங்கிங்லயுமே பார்த்தா இப்ப நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. சார் இதுக்காக நம்ம என்ன சார் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு SBI PO நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 1500 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ IBPS PO எக்ஸாமும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இன்னும் ஒரு 3-4 டேஸில் வரப்போகுது. ஸோ இதுக்கான ஸ்பெஷல் பேக் ADA247 நாங்கள் வந்து முதலீடுன்னு சொல்லி ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தா பேங்கிங்க்கு மட்டும்தான். ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க பாருங்கள். ஸோ இதில் ADA247 தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணால் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய பேட்சஸ் இருக்குது. இதில் பார்த்தா முதலீடு இந்த பேட்ச் தான் வந்து பேங்கிங்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இருக்கிற பேட்ச். இதில் எல்லாமே குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், GS எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம்.
ஸோ இதை நீங்கள் பை பண்ணணும்னா இந்த கூப்பன் கோடு மூவ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சிக்கும் பார்த்தா நம்மளுக்கு போயிட்டுருக்கு. எஸ்எஸ்சிக்கும் நமக்கு நிறையா கோர்சஸ் போயிட்டுருக்கு. இப்போ சிஹெச்எஸ்எல் வந்து லான்ச் ஆகிருக்கு, வல்லமே பேட்ச் லான்ச் ஆகிருக்கு, அயன் பேட்ச் லான்ச் ஆகிருக்கு. இப்போ சார் சொல்லுவார். ஓகே சரி, ஓகே. இப்போ நமக்கு அதே மாதிரி எஸ்எஸ்சி சீசனுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இப்போ ஓப்பன்ல இருக்கு இல்லையா, ரைட். ஸோ அதுக்காக பிரத்யேகமா நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணக்கூடிய பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்படி வந்தீங்கன்னா இதுல இருக்கும். இதுல நம்ம தமிழ் எஸ்எஸ்சி அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா இங்க அயன் 3.0 அப்படின்ற இந்த ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது, ஐ மீன் 11th ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரைட்டா. ஸோ இது நமக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ், போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஆப்டிடியூடா இருக்கட்டும், ரீசனிங், அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z நம்மளுடைய சிலபஸ் கம்ப்ளீட்டா இந்த ஒரு பேட்ச்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கவர் பண்ணி வச்சிருப்போம், ரைட்டா. ஸோ இந்த ஒரு பேட்ச் மூலமா உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷனையும் நீங்க வந்து கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து இப்போ என்ரோல் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு சிஹெச்எஸ்எல்ல அடுத்தது வந்து மேன்மை அப்படின்ற, ஐ மீன் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். மேன்மை 4.0 அப்படின்ற எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கோம். இது இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்க பேட்ச், ரைட்டா. ஸோ இந்த பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன அப்கமிங்ல வருது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நமக்கு வந்து சார் வராரு. ஸோ ஹாய் ஹலோ, ஓகேவா. ஸோ ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக எக்ஸாமினேஷன் என்பது என்னது இப்போ இந்த வருஷம் வந்துக்கிட்டே இருக்க போகக்கூடியது தான். குறிப்பாக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸும் என்னது இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பயிற்சியை மேன்மையாக்கக்கூடிய வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக உங்களுக்கு பைலட் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். குறிப்பாக நீங்கள் இதுக்கு போகணும்னா இந்த வெப்சைட் அடா 24/7 ஸ்டேட் எக்ஸாமினேஷன் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரயில்வே தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரயில்வே தமிழை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எடுத்த உடனே என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பைலட் பேட்ச் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். குறிப்பாக நம்முடைய தந்தையர் தினத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா DAT 20 அப்படின்ற கூப்பன் கோட் இருக்கு. ஸோ இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாவே என்னது உங்களுக்கு குறிப்பாக 2399 ரூபாய் என்ற குறுகிய அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த பேட்ச்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். குறிப்பாக இது வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக இதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குறிப்பாக மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்டு சயின்ஸ் இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ்டு லெவலில் 200க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இதுல நடக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னது உங்களுக்கு இதுல தந்துருவாங்க. ஓகேவா. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி அப்ளை பண்ணிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி இந்த வருஷம் எல்லாருமே என்னது அதிகாரியா ஆகுங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி பேட்ச் வந்து மேம் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நம்ம அடால இப்போ நம்மளுடைய குரூப் 1க்காக ஒரு மேரத்தான் போகிறோம். ஓகே, ஸோ இந்த குரூப் 1க்கான மேரத்தான் அப்படின்றது நீங்கள் நம்ம அடா 247 தமிழ் பேஜ் வந்துட்டு லைவ் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்மளுடைய சம்பவம் தான் இருக்கும். சம்பவம் மேரத்தான் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 12 hours மேரத்தான். ஸோ ஜூன் 23 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூன் 22 நம்ம மேரத்தான் போகிறோம். இதில் எவ்ரி ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு 2 hours உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டியும் இதில் கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த செஷனை அட்டன் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி அ நான் ஸ்டாப் 12 hours செஷன். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். ஏன்னா அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் வருதுன்றதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது, என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றது மைண்ட் செட்டில் ரெடியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக உங்கள் ப்ரிப்ரேஷன் போகும். ஓகே, அண்டு இது இல்லாமல் இப்போ நம்ம அடால ஓகேயா, ஸோ இந்த நம்ம குரூப் 1க்காக ஓகே, ஸோ குரூப் 1க்காக ஒரு பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் அடா 247 அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் டிஎன்பிசியில் நம்ம அசோகர் அப்படின்ற பேட்ச் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ச். ஓகே, இல்லை மேம் நான் இப்போவே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சிறுகள் 4.0ன்ற பேட்ச் அது ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு சில கிளாஸஸ் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கான கிளாஸஸ் ரெக்கார்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஒன்றா போகலாம். ஆனால்
திஸ் வில் பி அவர் லாஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 1. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம 1 ஃபுல் பேட்ச் தான் வந்து குரூப் 1க்குன்னு ஆரம்பிக்க முடியும். மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நம்ம வி கேன் பிளான் ஃபார் லாங் டைம். ஆனால் குரூப் 1 அப்படின்றது இருக்கிறதுலே யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வைக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம வித்தின் அந்த டைம் பீரியட் 75 days டைம் பீரியட்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தட்ஸ் அ வெரி பிக் திங். அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் ஃபுல் பேட்ச் ஃபார் குரூப் 1. ஸோ இதில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் டபுள் வேலிடிட்டியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பை நவ் கொடுத்துட்டு யூ கேன் ஆல்ரெடி ஓகே இந்த கோடு இருக்கும். இது இல்லாமல் இங்கே டபுள் வேலிடிட்டியும் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ் தட் இஸ் ஆல். இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்றது பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது இருக்குது. இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது நீங்கள் போய் தேடலாம் வேணாம். ஓகே, ஸோ இங்கே ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு சூஸ் பண்ணால் இங்கே நம்ம தனியாகவே வச்சுருக்கோம் தமிழ்நாடு மெகா பேக். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லைவ் கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம ADA 247 தமிழில் என்னென்ன கிளாஸஸ் கொண்டு போகிறோமோ என்னென்ன டெஸ்ட் கொடுக்குறோமோ இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிடும். ஸோ நார்மலி இது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே 6000 rupeesக்கு சேல் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 4800 ஓகே அதுக்கும் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 2 yearsக்கு வேலிடிட்டி வரும். பேசிக்காக இதில் என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கே நீங்கள் 2400 தான். ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய்க்கு வாங்குறதும் ஒரே வருஷத்துக்கு 2400 rupeesக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ADA ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ADA ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் டெய்லி டெஸ்ட் போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹோம் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் டெய்லி குவிஸ் அப்படின்னு இருக்கும். அதை அட்டன் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல். ஏன்னா எஸ்எஸ்சிக்கு உங்களுக்கு இன்னும் வந்து 2 நாளில் அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகுது. அண்டு இது இல்லாமல் ஜூன் 23 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்கு வருது. அடுத்தடுத்து தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் அத்தனை நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ரயில்வேஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கிறது இருக்குது. அடுத்த மாதமும் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ADA AI அப்படின்னு நம்ம ADAவில் AI அதாவது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கக்கூடிய AI இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே என்ன கொஸ்டின்னாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக அந்த ADA AIயில் கேட்கலாம். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறது ஆப் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் எனி கொஸ்டின் ஓகே நான் வந்து பார்லிமெண்ட் சாப்டர் எப்படி படிக்கிறது ஆர் ஃபுல் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு என்ன படிக்கிறது ஓகே எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கேன் நான் படிக்கலாமா, டிஎன்பிஎஸ்சிக்கு நான் இந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கேன் படிக்கலாமா, எவ்வளோ நல்லா படிக்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ADA AI கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது இல்லாமல் கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷனில் பார்க்கலாம். ஸோ ADA தமிழ் சார்பாக ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தந்தைய தினம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும், ஸோ தந்தையாக இருக்கிறவங்களுக்கும் தந்தை மாதிரி ஒருத்தருக்கு இருக்கிறவங்களும் யாருனாலும் சரி எல்லாருக்கும் ADA 247 தமிழ் சார்பாக இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றிகள்.